ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பிளான்ட்டில் வந்து பண்ணுறோம். அப்போ அந்த ஹைட்ரோ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. அப்போ அந்த ஆக்சிடெண்ட் வந்து எதனால் நடக்குது, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹைட்ரோ டெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விதமான ஒர்க் வந்து டெய்லி அலாட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டு. இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் வந்து எதனால் நடந்துச்சு, அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாப் ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டு. அப்புறம் எக்யூப்மெண்ட்டு. என்ன எக்யூப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கு. ஓகேங்களா? அப்போ ஹைட்ரோ டெஸ்ட்டு பண்ணோம், அது இதில் பண்ண போகிறோம், டேங்கில் பண்ண போகிறோம். அப்புறம் அது வந்து ஹைட்ரோ டெஸ்ட் எதை வச்சு பண்ணுவோம், வாட்டரை வச்சு பண்ணுவோம். ரெண்டாவது ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டு ப்ரெஷர் தேவை. அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கு உள்ள பம்ப்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்குள்ள ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷரை வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து தூரம் ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்காக வேணும். ரெண்டாவது நம்மளுடைய ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும், நம்மளுக்கு வந்து ஒர்க் பர்மிட் தேவைப்படும். அப்புறம் வந்து காம்பிடன்சி பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து அந்த மேன் பவரை வச்சு நம்ம வந்து சீக்வன்ஸாக பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு இதில் நடந்துகிட்ருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேங்கில் வந்து நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், டேங்கை வந்து ஃபில் பண்ணுவோம். வாட்டரை வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து என்னென்னா ஹேண்ட் ரைல்ஸ் வந்து இருக்குது. அந்த ஹேண்ட் ரைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து இருக்குது. அந்த டேமேஜை வந்து ரிப்பேரிங் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் கேங் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து டேங்குக்கு மேலே வந்து ப்ரெஷர் கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த ப்ரெஷர் கேஜ் ஃபிக்ஸ் போகிறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல வந்து டேமேஜாக இருக்குது. அப்போ அதையும் வந்து பேரலாக நம்ம வந்து வெல்டிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒர்க் பர்மிட்டையும் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணி அந்த ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 டைம்ஸில் ஓடிட்டுருக்கு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணுவோம். வாட்டர் வந்து நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஎம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ரைஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. வாட்டரை ரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த லெவல் வந்து ஃபில் ஆகி உங்களுக்கு வந்து வெண்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்முடைய வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வரணும். அதில் கூட ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்னாச்சுன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா டேங்கு வந்து ஒரு 90% வந்தோடனே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. இது எப்படி நடந்துச்சு, ஏன்னா நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் எங்கே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து பண்ண போகிறோம். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சர்வீஸுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்போ அந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் சர்வீஸா கெமிக்கல் சர்வீஸாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போது அந்த டேங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கண்டாமினேஷன் பண்ணியிருக்காங்களா, டீகண்டாமினேஷன் பண்ணியிருக்காங்களா. கண்டாமினேட் இருந்துச்சுன்னா அதை டீகண்டாமினேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டேங்கை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீகண்டாமினேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெண்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. ஆனால் அந்த இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில்லப் பண்ணுவோம். இந்த வாட்டர் ஃபில்லப் பண்ணுறதுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்குடைய டாப்பில் இருந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் வந்து இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஹோஸை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹோஸ் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேங்கில் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. டேங்கில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன ஆகும், வாட்ரு ப்ளஸ் ஹைட்ரோ கார்பன்
இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஹைட்ரோகார்பன் சொல்கிறது வந்து என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு, ஆயில் தான். அது டேரெக்டாக வந்து விழுந்துகிட்டே இருக்குது. விழுந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரைஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்னாகும், அந்த டாப் லேயர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகார்பன் ஆகிடுச்சு. ஹைட்ரோகார்பன் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அது அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்குது. மேலே வந்துகிட்டே இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான டெம்பரேச்சரில் வந்து அந்த ஹைட்ரோகார்பன் வந்து பார்த்திங்கன்னா வேப்பராக ஆரம்பிச்சிருச்சு. வேப்பராக ஆரம்பித்தோடனே என்னாச்சு, அந்த வேப்பர் ஃபியூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டு வழியாக வெளியே வருது. வெண்டு வழியாக வரும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் இப்போ வெண்டு வழியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், வேப்பர் தானே வருது. இதான் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அவங்க வந்து பேரலாக இன்னொரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஆட்டோ பர்மிட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அந்த ஹேண்ட் ரைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வெல்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதான் இக்னிஷன் சோர்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் சோர்ஸாக வந்து ஆக்ட் ஆகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. இப்போது இதிலிருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசாடஸ் இருக்கும். அந்த அசாடஸ் வந்து என்னங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஜாப்னு சொல்லும்போது அந்த ஜாபில் என்னென்ன அசாடஸ் வந்து எதனால வரும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செய்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ணணும். நம்ம வந்து இன்னொரு பர்மிட் வந்து ரிலீஸ் பண்ணி பேரலாக வந்து அந்த ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது வந்து மேன் பவர் எரர்னால வந்துச்சு. ரெண்டாவது டூல்ஸு. நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹோசஸ். இந்த ஹோசஸ் வந்து டீகண்டாமினேட் ஆன ஹோசஸா, இல்லை வந்து வாட்டர் ஹோசஸா, இல்லை ஏர் ஹோஸா, எதுவுமே நம்ம செக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து அந்த ஹோஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்களா. இது வந்து ரெண்டாவது தப்பு. 2 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜரான தப்பு வந்து இந்த ஹைட்ரோ டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு மெயினான இருந்துச்சு. அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்னென்ன கவுண்டர் மெஷர்ஸ் வந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வந்து பேரிகேஷன் பண்ணியிருக்கணும். ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பேரிகேஷன் பண்ணி அந்த ஏரியாவில் அந்த ஒர்க் ரிலேட்டட் இல்லாத ஆட்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. ஒரு எக்யூப்மெண்ட்டில் அட் எ டைமில் ஒரு ஒர்க்கு தான் நடக்கலாம். அந்த ஒரு ஒர்க்கு வந்து என்னங்கிறத ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் ஆர் டூல்ஸ் வந்து எடுத்தாலுமே சரி, அந்த ஒர்க்குக்கு உள்ள பொருளான்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு வேலிட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா சொல்லி பார்த்துட்டு அதில் வந்து எந்த கண்டாமினேட்டிங் இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கவுண்டர் மெஷர்ஸாக நம்ம வந்து சொல்லலாம். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நம்மளுடைய பிளான்டில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டு இனி நம்ம பிளானில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு ஜாப் எடுக்க போகிறீங்கன்னா இந்த ஜாபில் வந்து என்னென்ன அசாடஸ் இருக்குது, அது வந்து எதனால் வரும், அதை வந்து என்ன கவுண்டர் மெஷர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஷீட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து எலிமினேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.